அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பர்களே, போதை இன்னைக்கு எந்த அளவுக்கு மனிதர்களை ரொம்பவும் மனித இனத்தையே நாசப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல மிகப்பெரிய சவாலான விஷயங்கள்ல, தீய விஷயங்கள்ல இந்த போதையும் ஒன்னா மாறி இருக்கு. அந்த போதையை அவங்க பல வகைகள்ல ஏத்துக்கிறாங்க. அது பவுடரா இருக்கலாம், அல்லது சாராயமா இருக்கலாம், பீரா இருக்கலாம், ஒரு ரம், விஸ்கி இந்த மாதிரி இருக்கலாம், அல்லது ஊசி மூலியமா ஏத்துக்கொள்றாங்க. அப்புறம் அந்த கசக்கி வாயில வச்சுக்கிறாங்க இல்லையா, அப்புறம் பாக்கு, அந்த வழியா இன்னும் என்னென்னவோ இருக்கு, நமக்கு தெரியல. என்ன ஊரை போட்டெல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியல. அப்ப இந்த போதையினால எந்த அளவுக்கு மனித இனமே இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, தன்னுடைய அந்த ஒழுக்கத்தை கைவிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கவலையோடவே பாக்குறோம். நம்ம இந்தியால, அதுலயும் நம்ம தமிழ்நாட்டுல இன்னைக்கு அந்த டீனேஜ் பசங்க வரைக்கும் எந்த அளவுக்கு அந்த போதைக்கு அடிமையாய் இன்னைக்கு ரோட்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். வயசு வித்தியாசம் இல்லாம போதையில இருக்கக்கூடிய சின்ன பசங்க, 17 வயசு 18 வயசு பசங்க, பெரியவங்களை மரியாதை இல்லாம பேசுறதும், அவங்க கிட்ட சண்டைக்கு போகிறதும், கத்தியை எடுத்து போற வரவங்களை பூரா வெட்டுறதும், கேட்டா இல்ல போதையில நாங்க தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றது, பழி வாங்குறோம் அப்படிங்கிற பேர்ல போதையில இருக்கிற நிலையில என்ன பண்றோன்னே தெரியாம எவனோ ஒருத்தன் என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒண்ணு செஞ்சான் அப்படிங்கிறதுக்காக போதையில இருக்கக்கூடிய நண்பர்கள் ஒன்னா போய் அவனை கத்தியால நடு ரோட்ல வெட்டி போடுற காட்சிகள்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப இது மாதிரியான விஷயங்களை போதைகளால செய்ய முடியுமா அப்படின்னா நம்ம கண் எதிரிலேயே அத்தாட்சிகள் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, இப்படியெல்லாம் இந்த போதையால இந்த சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய தீமையை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற பதில் தான் நமக்கு கிடைக்குது. அப்ப போதை எந்த அளவுக்கு ரொம்பவும் கெட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா துரதிருஷ்டவசமா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த போதையை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட ஒரு மனிதன் அந்த போதையை உட்கொண்டுட்டு அங்க போய் வீட்டுல சும்மா படுத்துட்டான் அப்படின்னு சொன்னா அது ஹியூமன் ரைட்ஸ்ல வருது. வீட்டுல அவன் மது அருந்துறான் அப்படின்னு சொன்னா அது முழுக்க முழுக்க மனித உரிமை அப்படின்னு சொல்லுது நம்மளுடைய சட்டம். ஆனா இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதுவும் தவறானதுதான். அது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம், அருவருக்கத்தக்க விஷயம், பாவமான விஷயம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம தேடி போனோம் அப்படின்னா, அது ரொம்ப தெளிவா இருக்கு. இஸ்லாமிய மார்க்கம் அவன் என்னதான் யாருக்கும் பிரச்சனை பண்ணாம வீட்லயே தண்ணி அடிச்சுட்டு படுத்துட்டாலும் அவனுடைய நேரத்தை அவன் முடக்கிக்கிறான். அவன் ஒரு மிகப்பெரிய அறிவாளி, அவன் ஒரு சிந்தனையாளன், அவன் ரொம்ப நல்ல விஷயங்களை அவன் தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது 4 பேருக்கு அதை அவன் கட்டு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, அந்த 4 8ஆவும் 8 16ஆவும் 16 32ஆவும் மாறி அந்த முடங்கி இருக்கிற நேரத்தை அவன் அப்படி பயன்படுத்தும் பொழுது அவனுக்கு பல நன்மைகளை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்தை அவன் போதையில முடக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுது இஸ்லாம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா சொல்லுது, போதை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தடை செய்யப்பட்டது. அது கிட்ட போவாத. நீ அதை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ற, இல்ல வீட்டுல தூங்குற, அதுல விஷயம் அது தடை செய்யப்பட்டது. எப்படி பார்த்தாலும் நீ பிரச்சனை பண்ணா சமுதாயத்துக்கு ஒரு தீமையான ஒரு விஷயம் நேரடியா உடனடியாக நடக்கும், உனக்கும் அது பிரச்சனையா முடியும். இல்ல நீ வீட்லயே தூங்கினாலும் உன்னுடைய நேரத்தை முடக்கிறதுனால உனக்குள்ள இருக்கிற விஷயங்கள், நல்ல விஷயங்கள் யாருக்கிட்டையும் பகிர முடியாம போகுது, அது யாருக்குமே தெரியாம போகுது. இப்படி பார்க்குது இஸ்லாம். இஸ்லாமுடைய கண்ணோட்டம் ஆரோக்கியமானது, நேர்மையானது, யதார்த்தமானது. ஆகையினால மதுவை பொறுத்த வரைக்கும் மிக நிச்சயமாக இஸ்லாம் எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஒன்றாகத்தான் இருக்கிறது. அது ரொம்ப விடாப்படியா இருக்கு. இதுல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மதுவை தடை செய்யப்பட்ட ஒரு காலகட்டம், மது தடை செய்யப்பட்ட ஒரு காலகட்டமா மாறிடுச்சு அவருடைய காலகட்டத்துல. அப்படி இருக்கும் பொழுது வெளியூர்ல இருந்து வரக்கூடிய ஒரு நபர் இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்கிட்ட கொஞ்ச நேரம் மார்க்கத்தை பத்தி பேசி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு நபி அவர்கள்கிட்ட அவங்க சொல்றாங்க, நான் கொஞ்சம் மது கொண்டு வந்திருக்கேன், அது உங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாங்க. நபி அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் மதுவை தடை செஞ்சுட்டான், நானும் குடிக்க மாட்டேன், நீங்களும் குடிக்க கூடாது. அப்படியா, சரி, அதை நான் அப்போ வித்துறட்டுமா அப்படின்னு சொல்லும் பொழுது, குடிப்பதை தடை செய்தவனே அதை விற்பதையும் தடை செய்து விட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, இப்ப நான் என்ன பண்றது, சரி இது ஒரு யூதனுக்காவது நான் கொடுத்துட்டுமா அப்படிங்கிறாங்க. நமக்கு குடிப்பதையும் விற்பதையும் தடை செய்தவனே யூதர்களுக்கு கொடுப்பதையும் தடை செய்து விட்டான் அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, இப்ப இதை வச்சு நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லும் பொழுது, அதை கீழே ஊத்தி விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. வெட்ட வெளியில எல்லாரும் பாக்குற நிலையில அந்த மதுவை அவர் ஊத்தி விட்டுட்டார். அப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, எந்த நிலையிலையும் மது நமக்கு ஆகுமானது கிடையாது. சின்ன வயசுல குழந்தைகளுக்கு சளி பிடிச்சா பிராந்தி கொடுத்தா சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இன்னைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு.
சின்ன பசங்க தானே, சொன்னா தானே தெரியும், பிராந்தி ஊத்தி விட்டோம்னா அது பாட்டு பாட்டு தூங்கிட்டு இருக்கோம், ஏன்னு சொன்னா தெளிஞ்சு போயிரு போகுது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. அதுவுமே தவறான விஷயமாகத்தான் இஸ்லாம் கருதுகிறது. அதனால மதுவை எந்த நிலையிலும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதை கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மிம்பர்ல ஏறி நின்று கூட அறிவிக்கிறாங்க, போதையை ஏற்படுத்தும் எல்லாம் ஹராம் தான், அறிவுக்கு திரை போடும் எல்லாமே போதை தான் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்ப நாம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இங்க என்ன அப்படின்னா, போதை தரக்கூடிய எந்த பொருளுமே நமக்கு ஹராம், அறிவுக்கு திரை போடக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே இங்க ஹராம் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நம்ம ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, அதாவது இறைத்தூதர் சொல்றாங்கல்ல போதையை ஏற்படுத்தக்கூடிய எல்லாமே ஹராம் தான் அப்படின்னு, இதை நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த மதுவை வீட்லயே உருவாக்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா விஞ்ஞானிகள் ரேஞ்சில் பல விஷயங்கள் அவங்க வந்து முயற்சி பண்றாங்க. அவங்க கிட்டலாம் நீங்க பேசுனீங்கன்னா, ஏங்க நாங்க வந்து ஏலக்காய், பட்டை, லவங்கு இதுதாங்க யூஸ் பண்றோம் அப்படிங்கிறாங்க. பழங்களை தாங்க நாங்க யூஸ் பண்றோம். அண்ணாச்சி பழத்தை யூஸ் பண்றதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, அது எவ்வளவு சக்தி இருக்கு தெரியுமா, கோதுமையை யூஸ் பண்றோம் நாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன தேனு, சோளம் இதெல்லாம் நாங்க யூஸ் பண்றோம். அப்புறம் அந்த திராட்சை பழம் இதெல்லாம் நாங்க வந்து பயன்படுத்துறோம். அப்ப இதெல்லாம் பயன்படுத்தும் பொழுது நல்ல பொருட்கள் தானே, அதை ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம கிட்ட இப்படி சொல்லும் பொழுது நம்ம கிட்ட இப்படி வாதிடக்கூட கூடியவங்களாம் இருக்கிறதா செய்யறாங்க. இதே மாதிரிதான் அன்னைக்கும் மக்கள் வந்து கேட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த போதையை வந்து தடை செய்யப்பட்டது அப்படின்னு முழுசா அறிவிச்சிட்டதுக்கு பிறகு இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்டயே சில பேர் வந்து கேட்டாங்க, இறைத்தூதர் அவர்களே, நாங்க வந்து கோதுமையை வச்சுதான் தயார் பண்றோம், தேனை வச்சுதான் தயார் பண்றோம், சோளத்தை வச்சுதான் தயார் பண்றோம், அப்படி இருக்கும்பொழுது இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இறைத்தூதர் சொன்ன அந்த ஒற்றை வரி பதில் என்ன அப்படின்னா, அறிவுக்கு திரை போடும் எல்லாமே ஹராம் தான், அது போதை தான் அப்படின்ட்டாங்க. முடிஞ்சு. அப்ப நாம அதை பயன்படுத்தக்கூடிய மூல பொருட்களை பார்க்க கூடாது. அது எவ்வளவுதான் நல்ல பொருட்களாக இருந்தாலுமே அது நமக்கு போதையை கொடுக்குது. நீங்க போதைக்கு தயார் பண்றீங்க அப்படின்னா அந்த மது தான் நமக்கு தடை, அந்த போதை தான் நமக்கு தடை, அப்படித்தான் எடுத்துக்கொள்ளணும். பன்றிக்கறி ஹராம் அப்படின்னு சொல்லும் பொழுது பன்னி எதை திங்குதோ அதுக்காக தான் அது ஹராம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு குட்டியா ஒரு பன்னியை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு நம்ம பாதமு, பிஸ்தா, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை இப்படியெல்லாம் கொடுத்து அது பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்ப நம்ம அறுத்து சாப்பிடலாமா அப்படின்னா, அது சாப்பிட்டதுல பிரச்சனை, பன்னி தான் நமக்கு பிரச்சனை. பன்னிய இறைவன் ஹராம் ஆக்கிட்டான், அதோட நம்ம ஒதுங்கி கொள்ளணுமே தவிர அதோடைய மூலத்தை தேடி நம்ம போகக்கூடாது. ஒரு பொருள் ஹராம் அப்படின்னு சொன்னா அந்த பொருள் ஹராமானதுதான், அப்படித்தான் நாம அதை எடுத்துக்கொள்ளணும். அதனால நாம இங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய, தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மது ஒரே வரியில ஹராம், போதை ஒரே வரியில ஹராம். அதோடைய மூலப்பொருட்கள் என்னவா இருக்குது அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. நம்மளுடைய அறிவை மழுங்கடிக்கக்கூடிய எந்த ஒன்றும் நம்மளை மட்டுமல்ல, நம் சமுதாயத்தை மட்டுமல்ல, நம் தேசத்தையுமே சேர்த்து வீழ்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ளணும். உண்மையிலேயே தேசத்தையே வீழ்த்துமா அப்படின்னா, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துல மிக முக்கியமான சாம்ராஜ்யம் எது அப்படின்னா ஸ்பெயின். 700 வருடம் ஸ்பெயினை முஸ்லிம்கள் ஆண்டார்கள். அரபுகள் மட்டும் அங்க அல்ல, ஸ்பானிஷ் மொழியை பேசக்கூடிய முஸ்லிம்களே அங்க இருந்தார்கள். போர்ச்சுகீஸ் பேசக்கூடிய முஸ்லிம்களே அந்த சாம்ராஜ்யத்துல இருந்தாங்க. ஏன்னா ஸ்பெயினை மட்டும் இஸ்லாம் ஆளல. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய அன்றைய பேர் வந்து அந்தலூசியா. அந்தலூசியா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்பெயினும் போர்ச்சுகலும் இணைஞ்ச ஒரு பெரிய நிலப்பரப்பு தான் அந்தலூசியா. அதோடைய தலைநகரம் கர்டோபா. முஸ்லிம்கள் 700 வருஷம் ஆண்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த 700 வருஷமும் அந்த ஸ்பெயினுடைய பொற்காலமாக இருந்தது. பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் அன்னைக்கு ஐரோப்பாவில் ஸ்பெயின் தான் ரொம்பவும் ஓங்கி உயர்ந்த ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருந்தது. எதிரிகளால அந்த ஸ்பெயினை நெருங்கக்கூட முடியல, அதாவது அந்த அந்தலூசியாவை நெருங்கக்கூடிய முடியல. இதை எப்படிதான் வீழ்த்துறது அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியல. நீங்க வரலாறை படிச்சீங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் அப்பாசியர்களுடைய மிகப்பெரிய ஆட்சி பகுதி, இன்னொரு பக்கம் அந்தலூசியா முஸ்லிம்களுடைய ஒரு ஆட்சி பகுதி. ரெண்டுமே பொற்காலமாக இருக்கிறது. வரலாற்று ஆய்வாளர்கள் ரொம்ப தெளிவா பதிவு பண்றாங்க, உலகத்திலேயே அன்னைக்கு கல்வி ஒளி வீசிய இடம் ரெண்டு தான். ஒன்னு பாக்தாத், இன்னொன்னு ஸ்பெயின், அதாவது அந்த அந்தலூசியா, அதுல இருக்கக்கூடிய அந்த கார்டோபா. இது 2 தான் அப்படின்னு வந்து அவங்க பதிவு பண்றாங்க. ஞானத்தின் மையம் அப்படின்னு 2த்தையும் பதிவு பண்றாங்க, பாக்தாத்தையும் கார்டோபாவையும். அப்ப
அந்த அளவுக்கு கல்வியிலையும் மற்ற விஷயங்கள்லையும் ஓங்கி உயர்ந்திருந்த முஸ்லிம்கள் ஸ்பெயின்ல இருந்து எப்படி விரட்டுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இசபெல்லா ராணியோடைய தலைமையில பல விவாதங்கள் நடக்குது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, பல விஷயங்களால அந்த ஸ்பெயின் பேரரசு வீழ்த்தப்பட்டது. முஸ்லிம்களுடைய அரசு அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு பிரிஞ்சாங்க. சாம்ராஜ்யம் 3ஆ போச்சு, 4ஆ போச்சு, 5ஆ போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா பல பலவீனங்கள்ல முக்கியமான பலவீனம் மது. அதை வந்து அவங்க உள்ள விட்டாங்க. ரகசியமான முறையில இளைஞர்களுக்கு போதைகள் பரிமாறப்பட்டுச்சு. பிஸ்மில்லான்னு சொல்லி ஹலாலான உணவுகளை சுவைத்த நாக்குகள் ஹராமான மதுவை உட்கொண்டுச்சு. அதே மாதிரி ஆபாச புத்தகங்கள் அதை வந்து யாருக்கும் தெரியாம இளைஞர்கள் கிட்ட பகிரப்பட்டுச்சு. குர்ஆனையும் ஹதீஸையும் படித்த இளைஞர்கள் இந்த ஆபாச புத்தகங்களையும் படிக்க ஆரம்பிச்சாங்க. இதோடைய விளைவு அவர்களுடைய அறிவுக்கு திரை போடப்பட்டுச்சு. இதோடைய விளைவு ஸ்பெயினுக்குள் ரொம்ப சுலபமாக இந்த இசபெல்லா ராணியுடைய தலைமையில படைகள் உள்ள நுழைஞ்சது. பல இடங்கள் அவங்க கைப்பற்ற தொடங்கினாங்க. இஸ்லாமிய சாம்ராஜ்யமே வீழ்த்துச்சு. மது எந்த அளவுக்கு கேடுகெட்ட ஒரு செயலை செய்யும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அதனாலதான் நம்ம சொல்றோம், தனிப்பட்ட முறையில ஒரு மனிதன் குடிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு மட்டுமே அது பாதிப்பு இல்லை, அவனுடைய குடும்பத்துக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அவனுடைய சமுதாயத்துக்குமே பாதிப்பு, அவனுடைய நாட்டுக்குமே பாதிப்பு அது ஏற்படுத்தும். ஒட்டுமொத்தமாவே வீழ்த்திடும். அறிவுக்கே திரை போடப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் என்னதான் அந்த இடத்துல வந்து மதிப்புன்ற ஒரு சமுதாயத்துக்கு அறிவை வச்சுதான் மதிப்பு, பொருளாதாரத்தை வச்சுதான் மதிப்பு. நீ மதுவுக்காக பொருளாதாரத்தை இழந்துட்டு மது உனக்குள்ள போனதுக்கு அப்புறம் உன்னுடைய சிந்தனையே தளர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக நீ மட்டும் இல்ல உன்னுடைய சமுதாயமும் உருப்படாதுங்கிறது தான் வரலாற்று தகவல்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயம். சைனாவை எடுத்துக்கோங்களேன். சைனா வந்துட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வல்லரசா வளர்ந்து நிக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி பல நாடுகள் அதை ஆக்கிரமிச்சிருந்தாங்க. ஆக்கிரமிச்சதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த போதை தான் காரணமா அமைஞ்சது. இந்த மஞ்சு டைனஸ்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா சைனாவை பெரிய அளவுல கட்டி பாதுகாக்கிறாங்க. வெளிநாடுகள் யாரும் உள்ள வரக்கூடாது, எந்த ஒரு பொருளும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யணும் அப்படின்னா மிக கடுமையான கட்டுப்பாடுகளை வந்து அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க சைனால. காரணம் என்ன அப்படின்னா வெளிநாடுகள்ல இருந்து வர்றாங்க, வியாபாரம் செய்யறோம்னு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாட்டை வந்து ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், அதனால வெளிநாட்டு ஆக்கிரமிப்பே இனி இருக்கக்கூடாது அப்படின்னா யாருமே எங்க நாட்டோட வியாபாரம் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை செஞ்சு அப்படித்தான் அந்த நாடே இயங்கிக்கிட்டு இருந்தது. உங்களுக்கு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம நாட்டிலேயே உற்பத்தி செய்யறோம், உள்நாட்டு பொருளையே நீ வாங்கிக்க, இல்லாத பொருள் வேணும்னா நீ வெளிநாட்டுல இருந்து வாங்கு, நாங்களே இறக்குமதி செய்யறோம், ஆனா அதிகமா வரி விதிப்போம், விலை அதிகமா இருக்கும், அப்படின்னா கொடுத்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப குறைவான பொருட்கள், அத்தியாவசிய தேவையான பொருட்கள் சைனால இல்லை அப்படின்னாலும் மட்டும் வெளியில இருந்து இறக்குமதி செய்யற மாதிரி மிகுந்த கட்டுப்பாட்டோட அந்த சைனாவுடைய மஞ்சு அரசு இயங்கிட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில இங்கிலாந்து கிட்ட இருந்து அவங்க சில பொருட்களை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இங்கிலாந்துல அதாவது சைனால கிடைக்காத சில பொருட்களை வந்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சைனாவுடைய பொருட்களையும் இந்த இங்கிலாந்து வந்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. வாங்கும் பொழுது பண்டமாற்று முறையில சைனாவில வந்து வியாபாரம் கிடையாது. சைனாவுடைய அரசாங்கம் தெளிவா சொல்லுச்சு, நீங்க எங்ககிட்ட இருந்து பொருள் வாங்குறீங்கன்னா பதிலுக்கு தங்கத்தையும் வெள்ளியும் தான் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. தங்கமும் வெள்ளியும் பிரிட்டன் கிட்ட கிடையாது. மற்ற நாடுகள்ல ஆக்கிரமிச்சு அவங்க வந்து அங்கிருந்து தங்கத்தை எடுத்துக்கிட்டு அவங்க சேமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில சைனா கிட்ட வியாபாரம் செய்யும் பொழுது தங்கத்தையும் வெள்ளியும் மட்டுமே அவங்க வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது தங்களுடைய கையிருப்பு காலி ஆயிரும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. எவ்வளவுதான் இவங்களுக்கு வெள்ளியை கொட்டி கொடுக்கறதோ, எவ்வளவுதான் இவங்களுக்கு தங்கத்தை கொட்டி கொடுக்கறதோ அப்படின்னு வந்து ரொம்பவும் என்ன சொல்றது யோசிச்சாங்க. என்னதான் செய்யறது, இவங்களுக்கு வழி கொண்டு வர்றது. அவங்க சைனா அரசாங்கத்துக்கிட்ட பேசுறாங்க. இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம சைனாவுடைய மஞ்சு அரசாங்கத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நாங்க எவ்வளவுதான் தங்கத்தையும் வெள்ளியும் கொட்டி கொட்டி கொடுக்கறது, கொஞ்சம் பண்டமாற்று முறைக்கும் நீங்க வாங்க, உங்ககிட்ட இல்லாத பொருட்களை கேளுங்க, அது எங்க கிட்ட நிறைய இருக்கு, உங்ககிட்ட என்னென்ன வேணும்னு நீங்க ஒரு லிஸ்ட் போடுறீங்களோ எல்லாத்தையும் நாங்க கொடுக்குறோம், கூடவே தங்கத்தையும் வெள்ளியும் கொடுக்குறோம். இப்படி நம்ம பிரிச்சு பண்ண கரெக்டா இருக்கும். வெறும் நீங்க வந்து தங்கத்தையும் வெள்ளியும் மட்டுமே கேட்குறீங்க, அது எத்தனை நாளைக்கு தான் எங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது தீர்த்து சொல்லிட்டாங்க, உங்க பொருட்கள் எங்களுக்கு வேண்டாம்,
நாங்க நிறைய பட்டுட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போதான் பிரிட்டிஷ் வேற வழி இல்லாம ஒரு தந்திரம் பண்றாங்க. வேற வழி இல்லப்பா, நம்ம எவ்வளவோ கண்ணியமா சொல்லி பார்த்துட்டோம் வியாபாரத்துக்கு, இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆகையினால நம்ம வழக்கமான அந்த தந்திரத்தை எடுப்போம். எல்லா சைன இளைஞர்கள்கிட்டையும் ஓபியத்தை கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கிற ஒரு ரகசியமான உத்தரவு இந்த வியாபாரிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அது வரைக்கும் சைனால போதை தடை. அப்ப இந்த தடை செய்யப்பட்ட ஓபியத்தை இந்த இளைஞர்கள் கிட்ட, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்க. பிளாக் மார்க்கெட்ல யாருக்கும் தெரியாம ரகசியமா இது நடக்குது. இப்போ ரகசியமா நடக்கும் பொழுது முதல் முறையா 40 கிலோ ஓபியம் உள்ள போகுது சைனா. இளைஞர்கள் அதிசயமா வாங்கி சாப்பிடுறாங்க. உடனே அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு மயக்கமா இருக்கு, நல்லா இருக்கு, நம்ம ஏதோ ஒரு உலகத்துல பறக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க அதிகமா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. தங்களுடைய நண்பர்கள் கிட்டயும் சொல்றாங்க, இது சாப்பிட்டா நல்லா இருக்குப்பா, நம்ம இருக்கிற இடத்தையும் மறந்துடலாம்ப்பா, சொர்க்கத்துக்கே போயிட்டு வரலாம்ப்பா அப்படின்லாம் சொல்லும் பொழுது நண்பர்களும் இந்த ஓபியத்துக்கு அடிமையாகிறாங்க. 40 டன் அப்படிங்கிறது வெறும் 4-5 வருஷத்துல 400 டன்னா மாறுது. 10 வருஷத்துல 900 டன்னா மாறுது. பிளாக் மார்க்கெட்ல புழங்குது. பல வீடுகள்ல இந்த ஓபியம் உள்ள போகுது. அரசாங்கத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஓபியம் தடை செய்யப்பட்டது அப்படின்னு அவங்க அறிவிக்கிறாங்க. ஓபியத்தை எல்லார் வீடுகள்ல இருந்தும் அவங்க என்ன பண்றாங்கன்னா பறிமுதல் பண்றாங்க. இது போக அது வியாபாரம் பண்ணவங்களை பூரா புடிச்சு உள்ள வைக்கிறாங்க. இப்படி பறிமுதல் செஞ்சது மட்டுமே 900 டன்னுக்கு வருது. ஆச்சரியமா இருக்கு பாருங்க, வரலாறு பதிவு செய்யப்பட்ட விஷயம். அதை எடுத்துட்டு போய் அவங்க கடல்ல கொட்டுறாங்க. அப்ப இந்த நேரத்துல அந்த சைனா இளைஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, அந்த போதை கிடைக்காம அவங்க திணறாங்க. அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஏதாவது ஒரு வழியில நம்மளுக்கு இந்த போதை கிடைச்சிடாதா அப்படின்னு அவங்க அந்த ஒரு எண்ணத்துக்குள்ள போகும்பொழுது பிரிட்டிஷ் இந்த சந்தர்ப்பத்தை தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. இதை அவங்க சரியா பயன்படுத்தினாங்க. சைனாவுக்குள்ள பிரிட்டிஷ் ராணுவம் உள்ள நுழையுது. பல இடங்களுக்குள்ள அவங்க ஊடுருவுறாங்க. இவங்களை எதிர்க்கக்கூடிய சக்தி மஞ்ச அரசாங்கத்துக்கிட்ட இல்லை. ஏன்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த நவீன ஆயுதங்கள் அவங்க கிட்ட இல்லை. இது போக இளைஞர்கள் எல்லாமே இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா இவங்க கிட்ட சப்போர்ட் பண்ணா நமக்கு போதை கிடைச்சிரும் அப்படின்னு. அப்ப சைனா அரசாங்கத்துக்கு பிரிட்டிஷை எடுத்திருக்கக்கூடிய ஒரு சக்தி இல்லை. ஏன்னா நவீன ஆயுதங்கள் பிரிட்டிஷ் கிட்ட இருக்கு. அப்ப இவங்க பல இடங்கள்ல தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷுக்கு தான் ஆதரவு கொடுக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க உள்ள வந்தா நமக்கு போதை கிடைக்கும். ஏன்னா அந்த மன இறுக்கத்துல இருக்காங்க இளைஞர்கள், ரொம்ப எரிச்சலா இருக்கிறாங்க. எப்படியாவது நமக்கு ஏதாவது கிடைச்சிடாதா அப்படின்னு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இளைஞர்களுடைய மனமே பாதிப்புக்குள்ளாகி தன்னுடைய நாட்டு பற்றியும் அவங்க இழந்து இன்னொரு நாட்டுக்கே ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைக்கு அவங்க போகும்பொழுது மஞ்ச அரசாங்கத்துக்கு வேற வழியே கிடைக்கல. நாங்க ஒப்பந்தம் போட்டுக்கிறோம், சரண்டர் ஆகுறோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கம் சண்டையை நிறுத்தி ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தப்படி மது அனுமதிக்கப்பட்டது. அரசாங்கமே எல்லாத்தையும் செய்யும், கட்டுப்பாடா நடந்துக்கும், இத்தனை வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் இதை விற்கணும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் அப்படின்னு பேர்ல இந்த ஒப்பந்தங்கள் எல்லாமே வருது. கைது செய்யப்பட்ட வணிகர்கள், பிளாக் மார்க்கெட்ல வித்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்க, அவங்க எல்லாரும் விடுவிக்கப்படுறாங்க. இளைஞர்களுக்கு மறுபடியும் இந்த ஓபியம் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமா மாறுது. பறிமுதல் செஞ்ச ஓபியங்கள் எல்லாமே திருப்பி கொடுக்கக்கூடிய அவல நிலைக்கே ஒரு அரசாங்கமே போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு அரசாங்கத்துடைய எதிர்கால நம்பிக்கை அப்படின்னு சொன்னாக்கா அதோடைய இளைய தலைமுறை தான், இளைஞர்கள் தான். அவங்களே மதுவுக்கு அடிமையாகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு அதோடைய வீரியம் இருக்கு, அதோடைய பவர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த வரலாறுகள் மூலியமாவே நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆகையினால இந்த போதையை பொறுத்த வரைக்கும் மிக நிச்சயமாக வெறுக்கக்கூடிய ஒன்றுதான். எந்த நிலையிலுமே அது தனிப்பட்ட ஒரு உரிமையில வரவே வராது. போதையில இருக்கும் பொழுது எத்தனையோ ஆட்சியாளர்கள் பதவியை இழந்திருக்கிறாங்க. விடிஞ்சா நாம தான் மன்னர் அப்படின்னு நினைச்சு அந்த சந்தோஷத்துல போதையை அனுபவிச்சவங்களுடைய பல பேருடைய கதி அதனாலேயே அழிஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு அவுரங்கசீப், அவருடைய ஒரு சகோதரன் என்ன பண்றாரு அப்படின்னா, விடிஞ்சா நாம தான் மன்னர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு நல்லா தண்ணி அடிக்கிறார். அவருடைய சுயநிலைவே இழந்த நிலையில இருக்கும் பொழுது அவுரங்கசீப்புடைய ஆட்கள் அவரை கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க, ஜெயில போட்டாங்க. விடிஞ்ச உடனே அவுரங்கசீப் தான் மன்னர். ஆக வரலாறு முழுக்க போதையினால தட்டழிஞ்சு போன தனிப்பட்ட மனிதர்களுடைய வரலாற்றையும் நம்ம பார்க்கிறோம். சாம்ராஜ்யங்களே சாஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஆக போதை அப்படிங்கிறது எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல உணர்றோம். இறைவன் மிக தெளிவாக தன்னுடைய திருமறையில் கூறுகிறான். என்ன அப்படின்னா,
மது, சூதாட்டம், பலிபீடங்கள், குறிபார்க்கும் அம்புகள் ஆகியவை அருவருக்கத்தக்க சைத்தானிய செயல்களாகும். அவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். அதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம். மது மற்றும் சூதாட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு இடையில் பகைகளையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி அல்லாவை நினைவு கூறுவதிலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுத்து விடவே ஷைத்தான் விரும்புகிறான். இதற்கு பிறகாவது நீங்கள் இவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். குரானுடைய 5வது அத்தியாயத்துடைய 90-91வது வசனம். இந்த வசனத்துடைய நுணுக்கமான ஒரு விஷயத்தை பாருங்க. அதாவது மது, சூதாட்டம், பலிபீடம், குறிபார்க்கும் அம்புகள் ஆகியவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு அதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம் அப்படின்னு இருக்கு பாருங்க. அப்ப மதுவினால தனி மனிதனும் சமுதாயமும் தோல்விக்குத்தான் உள்ளாகுங்கிறது தான் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த விஷயங்கள் எல்லாமே ஷைத்தானோடது, நீ அதை விட்டு விலகிட்ட அப்படின்னா மிக நிச்சயமாக நீ தான் ஜெயிப்ப அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் அங்க நற்செய்தியாவே பதிவு பண்ணிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மதுவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் நம்ம விழிப்புணர்வு கொடுத்தாலும் அந்த விழிப்புணர்வு போதாது. யார் கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னா அரசாங்கம் கொடுக்கணும். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வு மாதிரி வேற எந்த விழிப்புணர்வும் யாருக்கும் வராது. அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு மாதிரி பலன் கொடுக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அரசாங்கம் தான் ரொம்பவும் வலிமையான ஒண்ணு எந்த ஒரு விஷயத்தை விடவும். அப்ப அரசு மது விழிப்புணர்வை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக அந்த மதுவின் பாதிப்பிலிருந்து மயக்கத்திலிருந்து முற்றிலுமாக மக்கள் வெளியேறி விடுவார்கள்ங்கிறது தான் நிஜம். ஆனா துயரமான உண்மை, மதுவை அரசாங்கமே வேற வழி இல்லாம நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு 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 பசாப்பு சொல்லி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்த. இது ஒரு தவறான ஒரு விஷயம்தான். தவிர இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மதுவை பொறுத்த வரைக்கும் குடிக்கிறது மட்டும் ஹராம் அல்ல, அதை விற்கிறதும் ஹராம் தான். இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. முஸ்லிம் ஹதீஸ். விற்கிறதும் ஹராம், குடிக்கிறதும் ஹராம், மதுவை தயாரிக்கிறதும் ஹராம், மதுவுக்கான மூலப்பொருட்களை கொடுக்குறாங்க பாருங்க. தெரிஞ்சே என்கிட்ட இருந்து நீ பட்டை, லவங்கு, அதாவது மளிகை சாமான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஹோல்சேல் டீலரா இருக்கலாம். இவங்க எதுக்கு வாங்குறாங்கிறது எனக்கு தெரியும். அவங்க வாங்கக்கூடிய பட்டை, லவங்கு, ஏலக்காய், பழங்கள் இது எல்லாமே மதுவுக்காக தான் வாங்கப்படுது அப்படின்னு தெரியும் பொழுது மிக நிச்சயமாக அது விற்பதுமே ஹராம் தான். இவர்கள் எல்லாருமே சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதனால மதுவை பொறுத்த வரைக்கும் மிக நிச்சயமாக அது அருவருக்கத்தக்க ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதை விட்டு முற்றிலுமாக விலகி கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் எப்போதும் தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ். நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே.